cylinder wand over here. I'm just going to pop that on and show you. Let's start with patio furniture. Oh, it always gets so dirty outside. And then there's the mildew and everything. I usually have to use bleach. Look at that. Call now at 67421771 and our friendly operators are standing by. Steamer is something that I will always bring with me. Who are you? I'm Jitan. நான் தமிழ். உன் பேர் சமர்னு தெரியும். சமர்னா கண்டிப்பாக தமிழ்னு தெரியும். என்ன வேணும்? எதுக்கு இங்கே வந்திருக்க? வீட்டில் யாரும் இல்லைல்ல? நீ என்ன கேயா? இந்த மாதிரி என்ன கேட்குற? உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். விச் இஸ் யூ ஆர் இன் டேஞ்சர். நீ ஒரு லோன் ஷாக்னு எனக்கு தெரியும். யுவர் லைஃப் இஸ் இன் டேஞ்சர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்குள்ளே வரலாமா? எனக்கு என்னமோ நீ தான் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. 3 வார்த்தை தான் சொல்லுவேன். ஜஸ்ட் கீப் கோயிங். என் வாழ்க்கை எனக்கு பார்த்து தெரியும். போ. நீ கொன்னல்ல வினோத், அவன் எனக்கு எதிரி. 3 மாதம் என்கிட்ட காசு $6,000 கடன் வாங்கிட்டு எங்கேயோ ஓவர்சீஸ் தப்பிச்சு ஓடி போகிறான்னு கேள்விப்பட்ட போது தான் நீ அவனை கொன்ன. சரி உன்னை பார்த்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலாமேன்னு யோசித்த போது தான் ஒரு விஷயம் லீக் ஆச்சு. என்ன விஷயம்? டெரரான விஷயம். டேய் மண்டே கேட்டார சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டாக சொல்லி கிளம்பிக்கிட்டே இரு. அதை நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தால் சொல்ல முடியும். இங்கே சொன்னேன்னு வெய்ய, உனக்கும் டேஞ்சர் எனக்கும் டேஞ்சர். சரி உள்ள வா. சொல்லு. வினோத்துக்கு மொத்தம் 4 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 பேரும் அவனுக்காக உயிரியே கொடுப்பானோ. நீ பாட்டுக்கு அன்றைக்கி அவனை கொண்டுட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா?
நீ போன கொஞ்ச நேரத்தில் வினோத்தோட 4 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டானோ. பயங்கரமாக எழுதானோ, அவன் மேலே பயங்கர கொலவெறியில் இருந்தானோ. அவனுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றுமே புரியல. அதனால் இப்போ உன்னை மார்க் பண்ணிட்டானோ. என்னடா சொல்கிற? ஃபாலோ மீ. அதோ பார், அந்த ரைட்லேருந்து அந்த பில்லர் பின்னாடி ஒருத்தனும், அப்புறம் இந்த ஃபிட்னஸ் கார்னரில் ஒருத்தன் இயர்பீஸ் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டுருக்கிறான் பாரு, அவனும் அந்த ஆள். அந்த வால் பின்னாடி ஒருத்தங்கிறான், இந்த பிளாக் கீழேயும் ஒருத்தர் இருக்கிறான். அது 2 பேர், மொத்தம் இந்த 4 பேருமே அந்த ஆளுங்க தான். இவங்க 4 பேர் என்ன கொல்ல போகிறாங்க உனக்கு எப்படி தெரியும்? நான் வேணது கொண்ட பிறகு அந்த ஸ்பாட்டுக்கு இவங்க 4 பேர் வந்தாங்களோ உனக்கு எப்படி தெரியும்? வெரி குட் கொஸ்டின். வினோத் என்கிட்ட நிறைய பணம் வாங்கி எங்கேயோ ஓவர்சீஸ் ஓடி போகிறான்னு கேள்விப்பட்ட போது தான் நீ அவனை கொன்ன. சரி, உன்னை பார்த்து நான் செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சிட்டியே, அதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகலான்னு யோசித்தேன். ஆனால் நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. உன்னை முன்ன பேர் நான் பார்த்ததே இல்லை. உன் பேர் வேறு சம்மர்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். சரி, யார்ட்டாச்சும் விசாரித்து உன்னை பற்றி கண்டுபிடிச்சி உன்ட்ட பேசணும்னு நினச்ச போது தான் இந்த 4 பேர் ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணேன். பார்க்க தமிழ் மாதிரி தெரிஞ்சாங்க. அப்புறம் அவங்கக்கிட்ட போய் நான் பேசினேன். அவங்கக்கிட்ட பேசினதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு அவங்க உன் மேலே பயங்கர கொலவெறியில் இருக்கிறாங்கன்னு. அவங்க வினோத்தோட கூட்டாளிங்கன்னா அப்போ தான் தெரிய வந்துச்சு. சரி, அவங்களுக்கே தெரியாமல் ஒரு வாரம் அவங்கள ஃபாலோ பண்ணி என்னென்ன பிளான் தெரிய வந்து அவங்க இந்த பிளாக்கை சுற்றி எக்ஸாம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உன்னை மீட் பண்ணிட்டேன். என்னை காப்பாற்றின உனக்கு என்ன அவசியம்? சரியான சந்தேக பார்ட்டி பண்ணி வினோத்தை கொன்னல, அதுக்கு நன்றி கடைப்படுற பாஸ். அவங்க 4 பேர், நம்ம 2 பேர். சண்டே கொடுக்க முடியாது. பேசாமல் ஃபோன் அடிச்சு யாருங்க வர சொல்லட்டுமா? இரு 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 அவசரப்படாத இரு. அவங்க இன்னும் ஐயோ டேஞ்சர் பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இரு 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 பதறாத. இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் எப்படியாவது தப்பிச்சிடணும். அதுக்கப்புறம் நீ ஆளுங்களுக்கு கால் பண்ணு. ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் நீ ஆளுங்களுக்கு கால் பண்ணாத. ஓகே போ. ஓகே, நீ மேலே போய் லாஸ்ட் செகண்ட் ஸ்டோரில் பதுங்கிடு. டோன்ட் எவர் வாக் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஸ்டேர்ஸ். ரைட்லேயே போ, ரெயிலிங்கை பிடிக்காது. ஓகே, நான் உன்னை லாஸ்ட் செகண்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். நீங்கள் போகிறேன். நான் அவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நான் வந்துடுறேன். ஓகே, நான் உன்னை லாஸ்ட் செகண்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணுறேன். பேசாமல் ஃபோன் அடிச்சு ஆளுங்களை வர சொல்லட்டுமா? கொஞ்சம் சேஃபாக வச்சு இருக்கும். என் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் பயந்து ஒன்றும் இல்லை. ஐயோ வேணாம், நான் ஏதாச்சும் பண்ணி சொடப்பி தப்பாக போயிடும். எப்படி இருப்போம்? சேஃபாக வச்சு இருக்கு.
வந்துட்டியா? எங்கே 4 பேரும் எங்கே இருக்காங்க? நீ உன் வீட்டில் செத்துருந்தனா ஒரு சாவோட டேஸ்ட்டே இல்லாமல் ஒரு பயமே இல்லாமல் செத்துருப்ப. அதனால் பிளான் எல்லாம் பக்காவாக இருக்கிற மாதிரி சொல்லி உன்னை இங்கே வரவழைச்சேன். ஓவரால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சாவறது நிச்சயம். முதல்ல நடந்துச்சுல, அது பிளான் இல்லை. இப்போ நடந்துட்டுருக்கு பாரு, இது பிளான். அனாவசியமாக என் கரீனாவை கொன்னுட்டியடா. ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் நீ ஆளுங்களுக்கு கால் பண்ணாத, ஓகே? எங்கள் ஃப்ரெண்டு வினோத்தை தான் கொண்டா நினச்சேன். உங்கள் கேர்ளையும் கொண்டேண்ணா. சரி, இப்போ அவன் என்ன செய்யலாம்? அவனை கொல்லணுண்டா. அவனை காப்பாற்றணும். காப்பாற்றணுமா? அவனை காப்பாற்றுற மாதிரி நடிக்கணும். அவன் ஒரு கொலையோட பயனை நான் காட்டணும். அவனுக்கு வேர்த்துட வைக்கணும். அவன் பயப்படணும். இதெல்லாம் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனை போடணும். இந்த உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸ் எங்க? தே ஆன் தி வே, வந்துடுவாங்க. அந்த 2 பேரும் வந்ததும் பிளானிங் ஆரம்பிப்போம். நான் அவனை கொல்லணும். அவனை விடக்கூடாது. பிளான் போட்டு போடணும்.